இப்போ நான் வந்து டிவி கேக் சப்போர்ட் பண்றேன், நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தும் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க நான் இன்டர்வியூ பண்ணேன்னு? அதனால என்ன டிவிகே அப்படிங்கறதுல நீங்க இருக்கிறதால என்ன இன்டர்வியூ பண்ணக்கூடாது ஏதாவது இருக்கா என்ன? இன்ஃபேக்ட் டிவிகேவோட கேண்டிடேட் என்ன ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்தாரு. தம்பி நீங்க பார்க்க வந்தீங்களாமா? பார்க்க முடியலப்பா, நான் நல்லா இருக்கேன். செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு. இப்படி என்ன கோயம்புத்தூர்ல இம்பார்ட்டண்டா இருக்கு? ஒரு ஊர்ல கொள்ளையடிச்சு முடிச்சிட்டாரு, கோயம்புத்தூரை கொள்ளையடிக்க வராரு. ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய பணம் வேணும், காவிரி ஆத்துல மண்ணெல்லாம் தீர்ந்து போச்சா? எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன அது உங்களுக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு பர்சன் தான். But Coimbatore deserves best, not the criminal corrupt leader. இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அதனால நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் கோச்சிக்காதீங்க. நீ உங்க அம்மா கிட்ட வந்து உட்கார்ந்து ஹால்ல என்ன பேசுவியா அது பேசுடா. ஓகே ரைட். 1000ல் ஒருவர் அப்படின்ற மாதிரி 1000 பேர் நிக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா கேண்டிடேட்ஸ், கரெக்ட்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4 கட்சி. அப்போ அதுல 1000ல் ஒருவர் நீங்க மட்டும் தான் பிரச்சாரம் பண்ண முடியல. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. கால் வீங்கி இருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும், ஹாஸ்பிட்டல் போய் 2 நாள்ல சரி பண்ணிட்டு வந்துடலாம்னு போனோம். பட் அங்க கொடுத்த ஒரு மெடிசன் அலர்ஜினால ஐ வாஸ் வெரி சிக். அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியா குடும்பத்துக்கு மாறி ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில போயிட்டு அதுக்கப்புறம் இப்ப மீண்டு வந்தாச்சு. பட் அந்த 1 வீக் கேப் அப்படிங்கறத மக்கள் எப்படி எடுத்துட்டாங்கன்னா, உடம்பு சரியில்லைல்ல அக்காவுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு தான் எடுத்துட்டாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் ஆட்டிடியூட். அவங்க ஏன் வரல அப்படின்னு எங்கேயும் இப்ப கூட இன்னைக்கு காலையில் நான் ரெகுலர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு நான் அவங்களை பார்க்கும்போது, உடம்பு நல்லா இருக்குல்ல, முதல்ல உடம்பு பாத்துக்கோமா, நாங்க ஓட்டு போட்டுறோம் உனக்கு அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு விமன் மேல நம்ம சொசைட்டி ஒரு கன்சர்னா இருக்கு, கேர் எடுத்துக்குது. அதே மாதிரி என்னோட ஆப்சன்ஸ்ல என்னோட குடும்பம் போய் பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி அவங்களை ரிசீவ் பண்ணாங்க. கேண்டிடேட் வரலன்னா எதுக்கு பசங்க வராங்க அப்படின்னு எங்க கட்சிக்காரங்களும் நினைக்கல, மக்களும் நினைக்கல. பிகாஸ் தே ஃபெல்ட் தட் மை என்டையர் ஃபேமிலி இஸ் மீ. ஐ மீன் என்னதான் அவங்க பார்த்தாங்க. அதெல்லாம் என் மேல காட்டுற அன்பு அவங்க மேல காட்டியிருக்காங்க. அதனால ரியலி நான் அந்த மக்களுக்கு கடன் பட்டிருக்கேன். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா நான் என் பர்சனலா எப்படி ஃபீல் பண்ணேன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கும்போது எங்க அப்பா சொல்லுவாரு, எம்ஜிஆர் டைம்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஜெயிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட் இட். அப்படி இருந்தா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்டு எனக்கு இருக்கு. 39 வருஷம் பொது வாழ்க்கையில இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மக்களும் என்னோட ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறாங்க. அசம்பிளில நான் எப்படி இந்த மக்களுக்கான குரலா இருக்கேங்கிறத பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு செட் பேக் அப்படிங்கறத எல்லாத்துக்கும் ஒரு கேர், கன்சர்ன், ஒரு கம்பேஷன் அப்படிதான் என்ன பார்த்தாங்களே தவிர இவங்க வந்து ஒரு என்ன படுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யாரும் பார்க்கல. இன்ஃபேக்ட் சோசியல் மீடியால எல்லாத்துக்கும் வந்து விமர்சனம் பண்றவங்க இருக்காங்க. நானும் வந்து கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க அப்படி இப்படி. ஓகே ஃபைன். விமர்சனம் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலயும் நம்ம வந்து அதை கடந்துதான் போகணும். அதுவும் பிஜேபி அப்படின்ற போது நிறைய பண்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி ரொம்ப டார்கெட்டடா பண்ணுவாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி தானே நாங்க வந்துட்டு இருக்கோம். இதை தாண்டி தான் நான் எம்எல்ஏ ஆனேன். இதை தாண்டி தான் நான் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியில ஒரு எந்த பொறுப்புக்கு போயிருக்கேன். அதனால இதையெல்லாம், இந்த எதிர்ப்புகள் அப்படிங்கறது எல்லாமே நான் எப்படி பாக்குறேன்னா, இதையெல்லாம் தாண்டி வருவதற்கான பலத்தையும் திறமையும் நாம வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர் நான் இப்ப சொன்ன அது உங்களுக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் கோயம்புத்தூர் மட்டும் மிஸ்டீரியஸாவே இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் ஜோன்ல கொங்கு பெல்ட்டையே சொல்லலாம், அது முக்கியமா கோயம்புத்தூரை சொல்லலாம். அது ஏன்? நான் அப்படி பாக்கலப்பா. அது என்னவோ அது கோயம்புத்தூர் மேல வந்து ரீசன்ட் டேஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்திருக்குது போல இருக்கு. இல்லைன்னு சொன்னா 21ல எதுக்கு கமலஹாசன் வந்து கோயம்புத்தூர் தெற்குல நிக்கணும், இப்ப ஏன் வந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்குல நிக்கணும். சோ சம்திங் தட் தே ஆர் ஐயிங். கோயம்புத்தூரை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கோயம்புத்தூர் இட் இஸ் நாட் ஓன்லி த பீப்புள் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், தேர் வெரி ஸ்ட்ராங் பர்சன்ஸ். அப்படியெல்லாம் அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அதனால அவங்களுக்கு தெரியும் யார் அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. பிளஸ் ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்பிங் சிட்டி இது, சிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல கோயம்புத்தூர் இருக்குங்க தம்பி. நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் டைகர் ரிசர்வ், அது வந்து அந்த பக்கம் வால்பாறை பக்கம், இந்த பக்கம் முதுமலை. இயற்கை வளங்கள், வனவிலங்குகளுடைய செறிவு, பிளஸ் ரொம்ப அற்புதமான சுவையான சிறுவாணி தண்ணீர், எல்லாத்துக்கும் மேல அமைதியான பண்பான மக்கள், உழைப்பை அதிகமாக நம்பக்கூடிய மக்கள், ஏமாற்றுவதில் அதிக கவனம் கொள்ளாத மக்கள். இதெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஊர் மேல வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுது. நான் நினைக்கிறது அதுதான். நீங்க சொன்னீங்களே எல்லாரும் அன்பு காட்டினாங்க அப்படி. கோயம்புத்தூர் மக்கள் சும்மாவே காட்டுவாங்க, ஒருத்தவங்களுக்கு முடியலன்னா கண்டிப்பா காட்டாம இருப்பாங்களா? நிச்சயமாப்பா, நிச்சயமா. எல்லாருமே அந்த ஒரு தன்மை அப்படிங்கறது அதுதான் நம்ம ஊரோட தன்மை. அது அந்த கோயம்புத்தூர் மகள் அப்படின்னு என்ன கூப்பிடும்போது ரியலி ஐ ஃபீல் ஹார்டட். ஓகே, இட்ஸ் ரியலி a proud moment. அதனால ஐ ஆல்வேஸ் பிலீவ்
பிலீவ் கடவுள் வந்து நம்மள கோயம்புத்தூர் மகளா வந்து கொண்டு வந்ததுக்கு ஐ எம் ஆல்வேஸ் இன்டெப்டட். அது கோயம்புத்தூர் நம்ம ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கும்போது கோயம்புத்தூருங்க அப்படிங்கும்போது தட் கனெக்ட்ஸ், அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த வைப் அது எப்பவுமே ஆல்வேஸ் a பாசிட்டிவ் வைப். அதனாலதான் நான் சொல்லுவேன் இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கறதுனே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. இதனோட வாழ்ந்தாலே போதும். உங்களோட நீங்க பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து சின்மயாகட்டும், இல்ல வந்து சத்குருவோட ஈஷா ஆகட்டும், ஈவன் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத ஃபீல் பண்றாங்க. So, அதனால நாம ஒரு டிவைன் எனர்ஜியோடும் இருக்கும். கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு டிவைன் எனர்ஜி உண்டு. அதனால நீங்க கோயம்புத்தூரோட லீடர்ஷிப்பே பாருங்களேன். பாருங்க, நான் சொன்ன ஃப்ரம் த பிகினிங் நம்ம சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து எடுத்துக்கலாம்ப்பா. எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த ரீஜன்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பென்ஷன் வாங்கி கொடுக்க லாயரா வந்து நான் போராடி இருக்கேன், ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீங்க அதுக்கப்புறம் வந்து அவனாசிலிங்கம் செட்டியார் ஒரு விமனுக்கு ஒரு யூனிவர்சிட்டி நாம தான் கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த மாதிரி நீ பிஹெச்டி இன்ஸ்டிடியூஷன் 100 வருஷம் ஆக போகுது அந்த இன்ஸ்டிடியூஷன். அவங்க அந்த 5th பிரதர்னே சொல்றாங்க. ஒரு ஃபேமிலில 5th பிரதரா ஒரு பிஹெச்டி இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இங்க பிலந்தர்பிக் இதுல ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கு. சோ இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் கோயம்புத்தூர் பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம். சோ அதனால ரியலி கோயம்புத்தூர் இஸ் வெரி ஸ்பெஷல். டேஸ்ல எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்க வந்து திரு எஸ்பி வேலுமணி அவர்களை பாருங்க. சோ 50 வருஷம் இல்லாத விஷயங்கள் 5 வருஷத்துல பண்ணாருன்னு உண்மையாவே பண்ணி காட்டியிருக்காரு. இன்னைக்கு எத்தனை மேம்பாலங்கள். இன்னைக்கு வந்து இங்க ஏறினீங்கன்னா இந்த பக்கம் ஏறி இறங்குனீங்கன்னா அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்து 20 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா ஸ்டாலின் கவர்மெண்ட் ஸ்டிக்கர் ஓட்டுனாங்கன்னு வேற விஷயம். பட் இத்தனை விஷயங்கள்ல விஷனா பண்ண முடியுது. அதுக்காக நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, அவங்க முடிச்சு வச்சிட்டாங்கன்னு சொல்லலாமா? ஆமா, இப்ப நாங்க முடிச்சு வைக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நேச்சர் கனெக்ஷன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. நான் ரொம்ப பர்சனலா உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களும் இப்போ ரீசெண்டா வந்துட்டு ட்ரெக்கிங்லாம் போயிருந்தீங்க, நான் பார்த்துருந்தேன். உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் இஸ் மான்செஸ்டர், இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் பேஸ்டு ஒரு ஊரா இருக்கு. பேரலாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் அதுவுமே வந்துட்டு களவாடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பா அதை கண்ணால பார்த்துருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சியில இருக்கவங்க வரும்போது அந்த மரத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் அதை நான் பெருசா பார்க்கறேன். ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு பேரலா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு, இதை எப்படி நம்ம வந்து கொண்டு போகலாம்? ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சின்சியரான கன்சர்னை நீங்க ஷேர் பண்ணிருக்கேன். ஐம் ஆல்சோ ஷேரிங் தட். அதனாலதான் நான் தெற்கு தொகுதியில என்ன பண்ணேன்னா, எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்கூலோட கிரவுண்ட் காலியா கிடக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து கிரீன் கவர் கொடுத்தேன். விருட்சம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்ல குழந்தைங்களவே அந்த மரத்தை நட்டு வச்சு சொல்லி அவங்களே அதை வளர்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ராமலிங்கா ஸ்கூலு, சித்தாபுதூர்ல இருக்கிற பிரைமரி ஸ்கூலு, ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஸ்கூல், இங்க எல்லாமே நான் உருவாக்கின பார்க்க பார்க்கலாம். அது எல்லாமே ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோட கொலாபரேட் பண்ணேன். சாய்பாபா காலனில பாரதி பார்க் என்னோட இனிஷியேட்டிவ்ல கம்யூனிட்டி நான் கொலாபரேட் பண்ணேன். ஐ வாண்ட் டு கிவ் a green cover to the constituency people. So அது மட்டும் இல்ல, நீங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க யானை, புலிகள், வனவிலங்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு பகுதி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆல்வேஸ் தி டெவலப்மெண்ட் நேச்சர் that contradicts. ஓகே, how to balance it. அது வந்து ஒரு விஷனோட இங்க வந்து ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன்ப்பா. அது ஒரு சிங்கிள் எம்எல்ஏவா முடியாது. அது வந்து நான் ஒரு நாளைக்கு நான் எம்எல்ஏ இங்க ஜெயிக்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுதா இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுதா இருக்கும் போது ஒரு கம்பைன்ட் ஒரு ஹோலிஸ்டிக்கா நம்ம ஒரு கோயம்புத்தூருக்காக நம்ம தனி திட்டத்தை உருவாக்க முடியும். இன்ஃபேக்ட் இதை வந்து நான் அசம்பிளில ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல பேசினேன். ஏன்னா ரொம்ப நாள் கோயம்புத்தூருக்கான மாஸ்டர் பிளானே கிடையாது. அப்ப என்ன சொன்னா, கோயம்புத்தூருக்கான மாஸ்டர் பிளான கூட நீங்க கோயம்புத்தூர் சென்ட்ரிக், கோயம்புத்தூர் அலோன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மூணையும் சேர்த்து கிளப் பண்ணி பண்ணுங்க. அந்த பக்கம் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் நம்மளுக்கு வால்பாறை, அது வரைக்கும் நம்ம எந்த இடத்துல ஃபேக்டரி கொடுக்கலாம், எந்த இடத்துல மக்களுக்கு வாழ்விடங்களை உருவாக்கலாம், எந்த இடத்துல இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் அடுத்த 50 வருஷத்துக்கான திட்டத்தோட நாம இதை ஜோனல் லெவல் பிளானிங்கா மாத்தணும் அப்படின்னு நான் பேசினேன். ஆனா பேசுனவங்களுக்கு எல்லாம் புரியுதானே தெரியலப்பா. ரொம்ப சூப்பரா ஒரு ஆன்சர் கிடைச்சது எனக்கு. ஸோ நீங்க வந்து அதை பத்தி கண்டிப்பா வந்து முன் வச்சு நிறைய விஷயங்களை செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். போன தடவை தெற்கு தொகுதி, இந்த தடவை வடக்கு தொகுதி. இதனால ஆல்ரெடி நீங்க சிட்டிங் எம்எல்ஏவா அந்த தொகுதியில இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% சான்ஸ் அங்கேயே இருக்கு. பட் ஏன் ஒரு சின்ன ரிஸ்க்? பார்ட்டி எடுத்த முடிவு தான். பார்ட்டியில அலையன்ஸ் பார்ட்டி அப்படிங்கும்போது அலையன்ஸ் பார்ட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நெகோசியேஷன்ஸ், அதுக்கப்புறம் எடுக்கிற டெசிஷன், தென் ஐ ஹேவ் டு ஃபாலோ as a cadre. அவ்வளவுதான் அது விஷயம். அண்ட் உங்களோட மொத்த ஃபேமிலி பேக்ரவுண்டுமே லைக் வெல் எஜுகேட்டட். அதை வந்து கோயம்புத்தூர் மக்கள் பெருசா பாப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா, they always respect the deserving people. பட் நான் என்ன நினைக்கிறேன், what best that கோயம்புத்தூர் deserves. ஓகே, நாம இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம். பட் what I feel that smart city needs a smart leader. ஓகே, அததான் நான் சொல்றேன். எங்க கிட்ட வந்து அந்த குவாலிட்டி இருக்கு, எங்க கிட்ட வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு. இந்த ஊர் மக்கள் அதை வந்து சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறதா என்னோட எதிர்பார்ப்பு. அதைத்தான் நான் மக்கள் முன்பாக வைக்கிறேன். சரியான தலைவர், உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுங்க. ஓகே, அதுவும் தாய்மை உள்ளத்தோட உங்களுக்கு பணி செய்யற ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்கிறேன்.
சூப்பரா சொல்லிட்டாங்க. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய ஸ்கீம் சொன்னீங்க, பட் நிறைய பேர் இப்போ அரசியல்ல அட்வர்டைஸ் பண்ணுவோம், பட் நீங்க பெருசா அட்வர்டைஸ் பண்ணல அப்படிங்கறத பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். எஸ், நீ மட்டும் இல்லைங்க தம்பி, நிறைய பேர் சொல்றாங்க, அக்கா நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. எனக்குமே அது ஏன்னு தோண மாட்டேங்குது. எனக்கு எதுன்னு ஒருவேளை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ற காசு இருந்தா எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு நான் வந்து படிப்புக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பால் இல்லாத குழந்தைக்கு அம்மாக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். யாராவது மருத்துவ உதவி வந்து கேட்கும்போது அதுக்கு அதை பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர இதை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு முனைப்பா அதுக்காக நான் செயல்படுத்தல. அது ஒரு குறையா இருந்தா சரி, அந்த குறையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்காக நான் வந்து அதை செலவழிக்கணும் இல்ல அந்த விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வர மாட்டேங்குது. அது இல்லைனாலும் பரவாயில்ல நான் நினைச்சுக்கிறேன். மனசார ஒரு விஷயம் செய்யும் போது அதை எதையுமே அட்வர்டைஸ் பண்ண தோணாது, அதுதான் ஃபேக்ட். அதனாலதான் நீங்க அப்படி இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். பட் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே, கட்டாயம் நான் அதுக்கு முயற்சி பண்றேன்ப்பா. உங்களை மாதிரி சோஷியல் மீடியால ரொம்ப பாப்புலரா இருக்கிறவங்க இந்த விஷயத்தை எடுத்து பேசினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுட் ரிவ்யூ மட்டும் பண்ணுங்க நம்ம கூட. கட்டாயம். அது என்னப்பா ஒரு ஃபுட் ரிவ்யூ? வாப்பா, நீங்க கூட வந்து எவ்வளவு வேணா சொல்லுங்க, பண்ணுவோம். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்தியான ஃபுட் நம்ம குழந்தைங்க சாப்பிடணும். இந்த மிட் நைட்ல வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட பழக்கத்தை முதல்ல மாத்தணும்னு நான் பசங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஓகேங்க, கண்டிப்பா. நன்றி. ஏன்னா நான் ஃபுட் ரிவ்யூ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனால கண்டிப்பா அதை பத்தி பேச வேண்டியது. தேங்க்யூ. நம்ம ஹெல்தி ஃபுட் பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் மில்லட் பத்தி பேசுவோம். அது எல்லாமே நானுமே மக்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்ஃபேக்ட் நான் என்னோட குக்கிங் ஸ்கில்ல மக்களுக்கு காட்டணும்னு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே பண்ணுவோம். இப்போ நான் வந்து டிவி கேக் சப்போர்ட் பண்றேன், நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க நான் இன்டர்வியூ பண்ணேன்னு? அதனால என்ன, டிவிகே அப்படிங்கறதுல நீங்க இருக்கிறதால என்ன இன்டர்வியூ பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் டிவிகேவோட கேண்டிடேட் என்ன ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்தாரு, பார்க்க முடியல, அவர் திரும்பிட்டாரு, அவர் ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாரு. நான் நேத்து நைட் கூப்பிட்டு அந்த தம்பி கிட்ட பேசினேன். தம்பி நீங்க பார்க்க வந்தீங்களாமா? பார்க்க முடியலப்பா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் தேங்க் பண்ண வந்ததுக்கு. அதனால நான் வந்து அந்த மாதிரி எதுவும் பாத்துக்கிறது இல்லை. எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கான கருத்துக்களோட இருக்காங்கன்னா அதை நான் மதிக்கிறேன். சோ அதை வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் எனிமிட்டியா பாக்குறது இல்ல. ஓகே, அதனால எனக்கு அந்த ஒரு பயஸ் எல்லாம் கிடையாதுப்பா. ஸோ ஃபைனலா இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்டே ஆகணும். செந்தில் பாலாஜி இங்க வந்திருக்காரு, கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு. அகைன் இப்படி என்ன கோயம்புத்தூர்ல இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கியூரியாசிட்டி. ரொம்ப சிம்பிள். இது என்னப்பா பெரிய விஷயமா? கரூர்ல கொள்ளையடிச்சு முடிச்சிட்டாரு, கோயம்புத்தூரை கொள்ளையடிக்க வராரு. ரொம்ப சிம்பிள். இதை போய் என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது? உள்ளங்கை நெல்லிக்கடி மாதிரி தெரிஞ்சது. ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய பணம் வேணும், இவர் போனா அப்படி ஜெயிச்சிட்டாரா வந்துட்டாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல அவர் இங்க அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் அங்க வந்து காவிரி ஆத்துல மணல் எல்லாம் தீர்ந்து போச்சா? நீ நம்ம ஊர் மணல் தானே இருக்குது, பவானி ஆத்து மண்ணும் நொய்யல் ஆத்து மண் இருக்கு, அதுக்காக ட்ரக்கை இறக்கி விடுறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. பட் கோயம்புத்தூர் டிசர்வ்ஸ் பெஸ்ட், நாட் த கிரிமினல் கரப்ட் லீடர். ஓகே, இதுதான் என்னோட மெசேஜ். ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிட்டாங்க, ரொம்ப ஜாலியா சொல்லிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ.